friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து white rice, biryani, அப்புறமா வந்து தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 4 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை எண்ணெயில நம்ம லைட்டா வதக்கணும். அதுக்கு ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன். பெரிய சைஸ் கத்திரிக்காய்ங்கிறதுனால 4 எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸ்னா 6 சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா அழகாக செவந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் வந்து நம்ம லைட்டாக எண்ணெயில் வறுத்துட்டு கடைசியாக சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுவும் வந்து நல்லா செவந்து கோல்டன் கலரில் வந்திருக்கு. இதையும் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். மறுபடியும் இதே எண்ணெயில் 1/4 கப் போல் வேர்க்கடலை வந்து நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து வெளியே வச்சிடலாம். இந்த மாதிரி 3மே ரெடியாக இருக்குது. இப்போது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தக்காளியை நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒருவேளை சின்ன சைஸ் தக்காளினா 3 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் மாற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் இதில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய். தொக்குக்கு வந்து எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உடஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்துட்டுலாம். இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் இருக்கும். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், நான் வந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி பேஸ்ட், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸியை அலசிட்டு அந்த இதையும் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். கூடவே நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், அப்புறமா இந்த வேர்க்கடலை, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் கம்மியான சூடில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அழகாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரு சின்ன பீஸ் புளியை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு புளி, இதை வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு அந்த ஜூஸை மட்டும் எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் இருக்கட்டும். அது வந்து கெட்டியாகி வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அந்த கத்திரிக்காயெலாம் ரொம்ப தெரியாது, ஆனால் அந்த சின்ன வெங்காயம் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்ததுனால கொஞ்சம் அதுவும் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த வேர்க்கடலையும் வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதுவும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் நிறைய அந்த சாதத்தோடு கலந்து நம்ம வந்து மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம பேக் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தயாராகிடுச்சு.
அங்கங்கே அந்த வேர்க்கடலை அப்புறமா சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.